சகோதர சகோதரிகளே, மெக்சிகன் ஏரி லேடி எல்கின் என்கின்ற ஒரு படகு அருமையாக பயணம் சென்று கொண்டிருக்கிறது. திடீரென கல்லிலே மோதி அந்த படகு உடைய ஆரம்பித்தது. எல்லோரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அலறினார்கள். சிலர் இறைவனிடம் வேண்டினார்கள். ஸ்பென்சர் என்ற ஒரு இளைஞன் அந்த நேரத்திலே ஒவ்வொருவராக தன் தோள் மீது சுமந்து நீந்தி கரை சேர்க்கின்றான். 17 பேரை அந்த இளைஞன் காப்பாற்றினான். நாட்கள் ஆகியது. அந்த இளைஞன் ஸ்பென்சர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தான். அவரை பார்ப்பதற்காக ஒரு பெரியவர் அவரிடம் வருகிறார். நலமாக இருக்கிறீர்களா? சரி, அந்த படகு பயணத்திலே 17 பேரை நீங்கள் காப்பாற்றினீர்களே, யாராவது உங்களுக்கு நன்றி சொன்னார்களா? இல்லை. யாராவது வந்து உங்களை பார்த்தார்களா? இல்லை என்று கவலையோடு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நன்றி மறந்தோர் இன்று ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நன்றி உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17 18 வரை வாசியுங்கள். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். யாருமே வரல. 10 பேர் தொழுநோயை சுகப்படுத்துகிறார். யாருமே வரல. அந்நியர் ஒருவர் தான் வந்தார். 16வது வசனம். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். அந்த சமாரியர் ஒருத்தர் தான் வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து நன்றி செலுத்தினார். மற்றவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தார்கள். பாருங்க, தொழுநோய் எவ்வளவு மோசமான ஒரு நோய், குணப்படுத்த முடியாத ஒரு நோய். அத்தோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களை புறந்தள்ளி வைத்திருந்தார்கள். லேவியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 45 46. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து